டி ஸ்டாக் மற்றும் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் வணக்கம் தோழர். என்ன மாநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? மாநாட்டுக்கெல்லாம் போகல. நம்ம இங்கே இருந்தே பார்த்தாச்சு மாநாட்டை போன்லயே. எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தேகம். ம். இவங்க மாநாடு தானே நடத்துறேன்னு சொன்னாங்க. ஆமா. அப்புறம் என்ன ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடத்தி வச்சிருக்காங்க? அவங்களுக்கு அதுலயே பழக்கப்பட்டு போனவங்களாச்சே. ஆ, அவங்களுக்கு அதுதானே வரும். ம், அதனால அவங்க அணில்களுக்கு வந்து குதூகலமாகணும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. சும்மா வந்து மத்த அரசியல் கட்சிகள் மாதிரி வந்து அரசியல் மட்டும் பேசிட்டு போயிட்டாக வந்துட்டு நல்லா இருக்குமா? அவங்களுக்கு தேவையானது 4, 5 டயலாகு, அப்புறம் ஏதாவது பாட்டு, குத்தாட்டம் போடணும், என்ஜாய் பண்ணணும். அது வந்து இருந்தா ம். தான் அவங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவு இருக்கும். இல்லைன்னா ஏங்க வந்துட்டு நேத்து நேத்து அரசியல் பேசலையேங்க. எனக்கு அதுதான சந்தேகமே. பேச இங்க வேண்டிய அரசியல் இடங்கள் பேசுனாங்க. ஆமாமா. பேச வேண்டிய இடங்கள் நெறைய இருந்துச்சு. நம்ம இப்போ அவருக்கு பாஜகவ பேசணும்னாலும் நெறைய இருக்கு. திமுகவ பேசணும்னாலும் மத்த எதிர்க்கட்சிகள் பண்ற அரசியல் நெறைய இருக்கு. அது என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட, பேசுறதுக்குன்னு ஏதாவது கன்டென்ட் இருக்குல்ல. இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூவ எடுத்து அவரு பேசியிருக்கலாம். அ பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அஜித்குமார் இஷ்யூவ வச்சு பேசலாம். இந்த மாதிரி தூய்மை பேசியிருக்கலாம். இல்ல தூய்மை பணியாளர் விஷயத்த பேசியிருந்தா என்னன்னு பேசுவாரா? அது அவருக்கு நான் தெரியாதுல்ல. இல்ல நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சு பேசினேங்க. சொன்னாங்க. இந்த மாதிரி எப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேங்க. அப்படின்னு சொல்லுவாரா? சொன்னா கிளி கிளி கிழிச்சிருவாங்க. இன்னும் எச்சா வந்து வாங்குன்னு வாங்கி விட்டுருவாங்க. அஹ் அஜித் குமார் மேட்டருக்கு இவர் வந்து ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினாரு. அந்த கூட்டம் ம். நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 3 நிமிஷம். 3 நிமிஷம். அது மாதிரி இப்போ நம்ம பாஜகவ பத்தி பேசணும்னாலும், இந்த வாக்கு திருட்டு விஷயத்த பத்தி பேசலாம். அப்புறம் இந்த இந்த சட்டம் இயற்றுனாங்க இல்லையா? இந்த 30 நாட்கள் முதலமைச்சர் சிறையில இருக்கணும். இருந்தால் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தி பேசலாம். இதெல்லாம் பத்தி பேசாம அங்க இருந்துட்டு, சிங்கம் வேட்டையாட மட்டும் தான் வரும். வேடிக்கை பார்க்க வராது. இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அது மாரி 8 கிலோமீட்டர் அங்கிட்டு சத்தம் வரும். கர்ஜ இங்க சிங்கம் வந்து கர்ஜித்தா 8 கிலோமீட்டர் அங்கிட்டு வரைக்கும் கேட்கும் அப்படி இப்படின்ட்டு டயலாக் விட்டுக்கிட்டு போறாரு. முழுக்க முழுக்க அவரு ஜனநாயகன் படத்துக்கு ஏதாவது இங்க இருந்து கிடைச்சிடாதா அப்படின்னு தான் மொத்த வேலையும் பார்த்துட்டு போயிருக்காரு. வேணா பாருங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஏதாவது ஒரு சீன் வந்து இங்க இருந்து எடுத்து வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதுதாங்க நடந்திருக்கு. உண்மையிலுமே அதுதாங்க நடந்திருக்கு. இவர் உருப்படியா வந்து ஒரு மாநாடெல்லாம் நடத்த கிடையாது. ம். பக்கா ஸ்கிரிப்ட் 15 நிமிஷத்துக்கு எவனோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான். அத வாங்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து மக்கப் பண்ணி அத அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிருக்கு. வேற அது என்ன பிறகு பேசியிருக்கு? ஒரு டயலாக் விட்டாரு. நோட்டா, ஓட்டா, வேட்டா அப்படின்ட்டுலாம் டயலாக் விட்டுக்கிட்டு போறாரு. பெர்ஃபெக்ட்டா டயலாக் டெலிவரி அதெல்லாம் தான். அதுவும் கேவலமா இருக்கு அந்த டயலாக். எதுக்கு? எவன் அந்த டயலாக்லாம் எழுதி குடுத்தது? ஒண்ணும் புரியல. எனக்கு எனக்கு திருமலைன்னு ஒரு படம் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? இவர் ம்ஹ்ம். நடிச்ச படம் தான். ம். அந்த படத்துல இதே மாரி தான் இருக்கும். அப்பல்லாம் அந்த படத்த பார்த்துட்டு சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் நானும் வந்து அணிலா தானே இருந்தேன். நானும் ஒரு தீவிர அணிலா தானே இருந்தேன். சின்ன வயசுல எல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுருக்கேன். ஓ! நீங்களும் அணிலா? ஆமா. இது தெரியாம இந்த போச்சே பாஸ். இது தெரியாதா? அதெல்லாம் தீவிரமான அணில். அப்படியா? சின்ன வயசுல எல்லாம் அந்த படத்த பார்த்துட்டு ஃபயர் விட்டுருக்கேன். இப்போ ம். கொஞ்சம் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வரும்போது அந்த படத்த போய் திரும்ப பார்த்தப்ப, கருமம் என்னடா இந்த படத்த எல்லாமாடா நம்ம அன்னைக்கு நல்லா இருக்குன்னு பேசணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். அந்த படத்துல இதே மாரி தான் வசனம் இருக்கும். ம். புரியுதுங்களா? இப்போ அது அதே மாரி தான் இருந்தது இந்த மாநாட்டிலயும். ஒண்ணும் அப்படியெல்லாம் ம். ஒண்ணும் உருப்படியா பேசின மாரிலாம் இல்ல. பேச வேண்டிய அரசியல் நெறைய இருக்குங்க. ஏன்னா அந்த சமூகத்துல அ சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளும், மத ரீதியான ஒடுக்குமுறைகளும், இன்னைக்கு ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களும், இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து கலங்கடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. அதாவது எப்படின்னா, இங்க ஜனநாயகம் அப்படிங்கிற ஒன்றுக்கே வந்து எதிரான ஒரு வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. நீ கொள்கை எதிரின்னு சொல்ற. முதல்ல உன்னோட கொள்கை என்ன முதல்ல? அத சொல்லு முதல்ல. சரி கொள்கை எதிரி. எதனால அப்ப நீ அவன எதிர்க்கிற? ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு வார்த்தைய சொன்னியே. ஆர்எஸ்எஸ்னா என்ன முதல்ல? அத முதல்ல சொன்னையா முதல்ல மக்களுக்கு? இல்ல உங்க ரசிகர்களுக்கு முதல்ல அப்படின்னா என்னன்னு முதல்ல சொன்னையா முதல்ல?
கரெக்டா? ஆர்எஸ்எஸ் அடிப்படையில இயங்குது. பார்ப்பனியம்னா என்ன? சனாதனம்னா என்ன? ஆரியம்னா என்ன? இதெல்லாம் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அத ரசிகர்களுக்கு புரிய வச்சிருந்தார் அப்டின்னா, சரின்னு சொல்லலாம். சரி எதையோ பேசுறாருப்பா அப்டின்ட்டு. வந்தாலே ஆர்எஸ்எஸ், பிஜேபி மட்டும் பேசிட்டு போயிருவாரு. அந்த வார்த்தைகள் மட்டும் தான் அவர் வாயில வரும். அத தாண்டி அவங்க என்ன பண்றாங்க? பாசிசம் அது மாரி திமுகவ அடையாளப்படுத்துறதுக்கு நேத்தைக்கு பாய்சன் அப்டின்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. அவ்வளோதான். அ எதுக்கு நம்ம இந்த வார்த்தைகள சொல்றோம்? அதெல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு குற்றச்சாட்ட வச்சுட்டு போயிறணும். அது பாஜகவ ஒரு பேர சொல்றாரு. அதே நேரத்துல திமுகவையும் ஒண்ணு சொல்லிட்டு ஓடிறணும். திமுகவ எதுக்கு சொல்றோம் அப்படின்றது கிடையாது. கேட்டா வந்து திமுக வந்து ஊழல் செய்யுது, ஊழல் செய்யுது, ஊழல் செய்யுது. திமுக வந்து பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. இப்படி வந்து மேலோட்டமா வந்து என்னத்தையாவது ஒண்ணு வந்து கக்கிக்கிட்டு ஓடிறது. ஒரு தெளிவான ஒரு 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 டீப்பா வந்து அவருடைய தொண்டர்களுக்கு புரியிற மாதிரி இதுதான் நடக்குது. இப்படி இப்படின்னு சொல்லி பேச மாட்டார். ஏன்னா ஒண்ணும் தெரியாது. என்ன நடக்குதுன்னு தெரியாது. இல்லைங்க. திமுகவ திமுகவ வந்து இவரு விமர்சனம் பண்றார்ல. அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு வந்து நீ திமுகவோட தலைவர் அண்ணாவ பத்தி நீ வந்து எடுத்து பேசுற? நீ பேசக்கூடாதுல்ல. எதுக்கு அண்ணாவ எடுக்குற நீ முதல்ல? அண்ணாவ பத்தி அங்க எம்ஜிஆர போனாலும் குளோரிஃபை பேசுறீங்க. பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆர அப்படியே குளோரிஃபை பண்றாரு. அவருடைய தொண்டர்கள் கிட்ட. இது வந்து எம்ஜிஆர் என்ற இந்த பர்னிச்சர ஏற்கனவே தூக்கி போட்டெல்லாம் உடைச்சாச்சு. ஆனா இவரு மறுபடியும் இல்லைங்க. அத வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்டின்னா, இன்னைக்கு அந்த கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு. சோ, ம். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே பல பல பேருக்கு என்னன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? பிஜேபிக்கு ஓட்டு போடலாமா? இல்ல திமுகவுக்கு ஓட்டு போடலாமா? அப்படிங்கிற அந்த ஒரு இந்த ஒரு மென்டாலிட்டில அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலைய தான் விஜய் செய்றாரு. அதாவது ஆக மொத்தத்துல ஓட்ட பிரிக்கிற வேலைய தான் செய்றாங்க. இதனால பயனடைய போறது முழுக்க முழுக்க திமுக தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அந்த ஓட்டுக்கள் பூரா என் பக்கம் வந்துச்சுன்னா, ஃபியூச்சர்ல நான் அத வச்சு நான் வந்து கட்சிய வளர்த்திக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் நேத்துக்கு விஜய் பேசின பேச்சு. முழுக்க முழுக்க நேத்து அவிங்க நடத்தின கூட்டம் கொள்கை எதிரிக்காகவோ, இல்ல அரசியல் ம். எதிரிக்காகவோலாம் கிடையாது. இவரு வந்து எப்படி அணில் ஆனாரோ, அந்த அணில் இயக்கத்திற்காக, அந்த கட்சிக்காக, அதிமுகவிற்காக தான் நேத்து ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு. அதுல உள்ள அவர் பேசினது எல்லாமே வந்து அதிமுகவ அ பாயிண்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு. ஏன்னா, நீங்க அந்த முதல்ல இருந்து இறுதி வரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா புரியும். இவரு ரொம்ப பாயிண்ட்டா எம்ஜிஆர பத்தியே அங்கங்க கோட் பண்ணி பேசிட்டு இருந்தாப்ல. அதன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏடிஎம்கே தொண்டர்களே பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த கட்சி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இவ்வளவு நாளா நீங்க வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. அந்த கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப வீக்கன் ஆயிட்டு இருக்கு. இல்லன்னா வந்து பிஜேபி கிட்ட தன்னுடைய கட்சிய கொண்டு போய் அடமானம் வச்சுருச்சு. அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொதுவாவே அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு கொள்கையோ, இல்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் திமுக எதிர்ப்பு, ம். கலைஞர் எதிர்ப்பு. இவ்வளவுதான். அதிமுகவின் கொள்கை என்பது இவ்வளவுதான். அவங்களுக்கு அத தாண்டி எந்த கொள்கையும் தெரியாது. அது தேவையும் கிடையாது அவங்களுக்கு. அப்போ அத யுட்டிலைஸ் பண்ணி, நீங்க எல்லாரும் எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு திரு விஜய். அதுதான் நேத்து நடந்தது. அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம் விஷயமும் நம்ம ரொம்ப சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த விஜய் ரசிகர்களா தானே இருந்தவங்க. தொண்டர்கள்னு சொல்லதுக்கே மனசு வரல. அந்த ரசிகர்கள் இல்லன்னா தொண்டர்கள் வாட்டவர். அவங்க வந்துட்டு அவங்களுடைய இயல்பான ஒரு குணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு குரூப்பா இப்போ ஒரு ரசிகர் கூட்டமோ, இல்ல கட்சியோ யாராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நேரடியா எதிர்த்து எதிர்த்து அவங்க கூட வம்பிழுத்தே பழகியிருந்தாங்க. அவங்க அததான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அஜித் ரசிகரா இருக்கட்டும், ரஜினி ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள் எல்லார்கிட்டயும் வம்பிழுத்து தான் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இப்ப அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமுமே அவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு முக்கியன்ற மாதிரி அவங்க இல்ல. எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க, இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து தன் பக்கம் வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. தக்க வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட சண்டை போட பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த தலைவரா இருக்கட்டும், அந்த நடிகரா இருப்பார் இல்லையா? அந்த நபர வந்துட்டு எந்த வகையிலும் பகைச்சுக்கிறதுக்கு பெருசாலாம் விரும்ப மாட்டாங்க. என்னதான் கருத்து முரண்கள் இருந்தாலும், கூட வச்சுக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே பகைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சர்ப்ரைசிங்லி இந்த அதிமுகவ மட்டும் எதிர்க்கவே மாட்டாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும், எங்க அண்ணன் தான்டா எல்லாம். எங்க அண்ணன் தனியா நின்னாலே எல்லாருமே தெறிச்சு ஓடிற வேண்டியது தான். எங்க அண்ணன வந்து யாரும் ஃபேஸ் பண்ண முடியாது. அது கட்சியா நேத்திக்கு இருந்தாலும் சரி, விஜய ரசிகர்களா ம். நேத்து விஜய் அதத்தாங்க சொல்லியிருக்காரு. மதுரை அதான் மேற்கு சிங்கம். ஆமா. மதுரை மேற்கு விஜய். மதுரை ம். கிழக்கு விஜய். மதுரை மத்தி விஜய். உசிலம்பட்டி விஜய். இல்ல. மேலூர் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய்.
234 தொகுதியிலயும் திரு விஜய் தான் வேட்பாளராம். அது எப்படி அங்க நிக்க நிக்கிறவங்க முடியும்? எல்லாம் வந்து அங்க நிக்கிறவங்க எல்லாம் அவரை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நிக்கிறாங்க. அந்த கட்சியும் எப்படின்னா, இந்த ம். அதிமுக உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ம். காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் தான் அந்த கட்சியினுடைய மையப்புள்ளியாக இருந்தார். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல வரேன். அதிமுகவை பாயிண்ட் பண்ணி தான் அந்த கட்சி வந்து அதே மாதிரிதான் கட்டமைக்கிறாரு இந்த இயக்கத்தை. ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர், அப்புறம் அந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா. இவங்க தான் அந்த இடத்துல நம்பர் ஒன்னு, அந்த இடத்தினுடைய அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவங்கள கழட்டிட்டு அந்த கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சி ஒண்ணும் கிடையாது. ம். அந்த இப்போ கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய கட்சி தான். எம்ஜிஆர் பின்னாடியே சுத்துனாங்க, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா பின்னாடியே சுத்துனாங்க. அதை ம். தாண்டி அங்க இயக்கமாக செயல்படுவதற்கோ இல்ல கொள்கைகளை பேசுவதற்கோ அங்க எதுவும் கிடையாது. அந்த ம். ஒரு ரசிக மனப்பான்மையில தான் எம்ஜிஆரை கொண்டு போய் ஆட்சியில உட்கார வச்சாங்க, ஜெயலலிதா கொண்டு போய் ஆட்சியில உட்கார வச்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அரசியல் தெரிந்து களத்தில் இயங்கினார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் சும்மா கிடையாது. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனாருன்னு சொன்னா, அதற்கு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டார். ம். அவருக்கு கட்சினா என்னன்னு தெரியும். கட்சியினுடைய கட்டமைப்பு என்னன்னு தெரியும். அன்னைக்கு திமுகவை உடைச்சிட்டு வந்து தான் அதிமுக ஆரம்பிச்சாங்க. ம். திமுகவினுடைய கட்டமைப்பு பாதிக்கு பாதி அப்படியே எம்ஜிஆர் கிட்ட வந்துச்சு. அந்த எம்ஜிஆர் மன்றம்னு ஒண்ணு இருந்தது. அந்த இயக்கம், அப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து அதிமுகவுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாருமே யாருன்னா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்த்தவங்க. அதனால ம். அவங்களுக்கு ஈஸியா எப்படி அரசியல் களத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் திமுக இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அதிமுக பக்கம் வந்தாங்க. அதனால அந்த இயக்கத்தை வந்து அவர்களால் வழிநடத்த முடிஞ்சது. ம். இவங்க இந்த ஆதவ அர்ஜுனாவையும், ராஜ்மோகனையும், புஷி ஆனந்தையும் வச்சுக்கிட்டு என்னத்த நடத்துறாய்ங்க? சொன்னா இவங்க கிண்டல் பண்றாங்க, எங்கள மட்டம் தட்டுறாங்க, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு அழுவானுங்க. சர்ப்ரைசிங்லி பாத்தீங்கன்னா, இந்த அதிமுகவ மட்டும் இவங்க வந்து எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த தாவேக்காக்காரங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா, அதிமுக காரங்க மாரியே செயல்படுவாங்க. அதிமுகவுக்கு வந்து அப்படி முட்டுன்னு முட்டு குடுப்பாங்க. இந்த அறநிலையத்துறையில இருந்து காசு எடுத்து கல்லூரி கட்டுறீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னப்போ, அத எதிர்த்து பேசுங்கடான்னு கூப்பிட்டு வச்சு கேட்டா, அ அது அதுல என்ன இருக்கு? அது அவர் சரியா தானே சொல்லியிருக்காரு. அது எதுக்கு நீங்க அறநிலையத்துறையில இருந்து காசு எடுத்து கட்டுறீங்க? அப்படின்ட்டு இவனுங்களும் அந்த கருத்துக்கு கூடவே போற மாதிரி போறானுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 234 தொகுதியிலேயும் வேட்பாளராட்டு விஜய் நிக்கிறத பத்தி அவர் சொன்னார் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து மதுரை கிழக்குல இருந்து தொடங்குனார்ன்னு நெனைக்கிறேன். மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொன்னதும் நமக்கும் சீரியஸ் ஆயிருச்சு. ஓ! உண்மையாகவே இவரு அததான் சொல்றாரா? அடுத்தது பார்த்தா மதுரை மேற்கு விஜய் அப்படின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு. ஓகே. இவரு அத பத்தி தான் பேசுறாரு. என்னைய நான் தான் எல்லா தொகுதியிலயும் நிக்கிறேன்னு நெனச்சு, எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்றத மீன் பண்ணி தான் அவர் சொல்றாருன்னு புரிஞ்சு போச்சு. ஆனா, கூட்டத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. எதுக்காகவா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன் அப்டின்னா, அ உண்மையாகவே அவனுங்க நம்பிட்டானுங்கன்னு நெனைக்கிறேன். அண்ணன் எல்லா தொகுதியிலயும் நிக்க போறார் அப்படின்றத அவனுங்க நம்பிட்டானுங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்களால வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும். எல்லா தொகுதியிலயும் நிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். அதனால அத நம்பிக்கிட்டு கத்தியிருப்பானுங்க. அப்புறம் இது ஏதாவது காணொளிகள் ஏதாவது இதெல்லாம் பார்த்து தான், ஓ! அண்ணனால நிக்க முடியாதா? அவரு சும்மா தான் சொன்னாரா? நம்ம நிக்கிறதா நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனா பாருங்க, சொல்றப்போ டக்குன்னு நமக்கும் தோணிருச்சு. அவரு மாவட்ட செயலாளர்களே இன்னும் எல்லா இடத்துலயும் போடல. அதுக்கு அடுத்த கட்ட பொறுப்புகள் இன்னும் போடல. அப்புறம் எப்படி இவரு வந்து வேட்பாளர்கள் வரைக்கும் போயிட்டாரு? 234 பேர் முதல்ல நீ ஒரு முகம் தெரியிற அளவுக்கு ஒரு 4, 5 பேர தாண்டி யாருமே இல்ல அந்த கட்சியில. இந்த 4, 5 பேருமே நின்னா என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியும். ஆதவ அர்ஜுனா போய் நின்னா என்ன ஆகும் வேட்பாளரா? புஷி ஆனந்த் போய் அவர் நின்னா ஜெயிக்க முடியுமா? அவரு நீங்க மாவட்ட செயலாளர் அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து கட்சி கட்டமைப்ப வந்து கிளைக்கழகம் வரைக்கும் கொண்டு போயி, அப்புறம் அந்த கிளைக்கழகத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து பூத் ஏஜென்ட் போட்டு, இதெல்லாம் சாதாரண வேலை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 64,000 பூத்துகள் இருக்கு தமிழ்நாட்டுல. சரியா? கூட குறைய நான் சொல்றது. அத்தனைக்கும் வந்து நீ வந்து பூத் ஏஜென்ட் போட்டு, அ இதெல்லாம் நீ பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விடயம் கிடையாது. எத்தன பேருக்கு பயிற்சி குடுக்கணும். இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாமே அரசியல் களத்துல இருக்குல்ல. நீ வந்து கொள்கைய பத்தி பேசுற, நீ வந்து அத பாடம் எடுக்குற, அதெல்லாம் செகண்டரி. களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணியிருக்க இதுவரைக்கும் முதல்ல? எலக்ஷன் வரப்போகுது இன்னும் 6 மாசம் கூட இல்ல தல. கரெக்ட்டா சொல்லப்போனா இன்னும் ஒரு 6 மாசம் தான். எனக்கு தெரிஞ்சு அநேகமா பிப்ரவரி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமல்படுத்திருவாங்கன்னு நெனைக்கிறேன். ம். கரெக்ட்டுங்களா?
ஏன்னா வேட்பாளர்லாம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது எல்லாருமே வேட்பாளர் அறிவிக்கிறது அந்த வேலையில ஃபுல்லா இறங்கிருவாங்க. 6 மாசத்துல நீ பிஎல்சி, பிஎல்2 வந்து நடத்தணும். அவங்களுக்கு எல்லாமே ட்ரெய்னிங் பண்ணணும். ஆனா மத்த கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடத்தி முடிச்சு வச்சுட்டாங்க. ம். எல்லாருமே வந்து இப்ப அடுத்த கட்ட வேலையில இறங்கி அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. நீ வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல இப்போ? உனக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி போடுவாங்க? யாரு இல்ல. போடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு நேத்து வந்து எப்படின்றத விட, கூட்டத்துல பாதிக்கு பாதி அண்டர் 18. எதுக்காக மக்கள் ஓட்டு போடணுன்ற கேள்விக்கு பதிலே இல்ல அவங்க கிட்ட. ஒரே ஒரு காரணம். தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னா ஏன் போடணும்? அவங்க வந்து இப்ப அவங்க கட்சி ரசிகர்கள், விஜய் மனநிலை அந்த ஃபேன் மனநிலையில இருக்கிறவங்க வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ பொதுவா இருக்கிறவங்க, நியூட்ரலா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல மத்த கட்சிக்காரங்களையுமே ஓட்டு போட வைக்கிறதுக்கு உள்ள அதாவது மத்த கட்சி தொண்டர்கள வந்து சொல்றேன். மத்த கட்சிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. தொண்டர்கள வந்து அட்லீஸ்ட் ஓட்டு போட வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க. பேசுறதுலயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அந்த பக்கமா ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? ஏதாவது இதனால தான், இல்ல இந்த கட்சினால இந்த கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இல்ல திமுகவ கூட விடுங்க. அதிமுக தொண்டர்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்தபடி அ நாம் தமிழர்ல இருக்கிறவங்க இதெல்லாம் மொத்தமா எல்லாரையுமே எதிர்க்கிறது. ஆனா அதிமுகவுக்கு மட்டும் ஏன் இந்த சாஃப்ட் கார்னர் அப்படின்றது புரிய மாட்டேங்குது. இன்னும் வரைக்கும் பயம் போல இருக்கு. அந்த பயம் இன்னும் போகல. அங்க கொடநாடு வாசல்ல போய் நின்னு அந்த பயம் இன்னும் ஐயாவுக்கு மாறல போல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கை கட்டிட்டு தான் இருக்காரு அதிமுகவுக்கு. அன்னைக்கு கெட்டுன கை. இன்னும் மாறல. அம்மா ஆவியா வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னமும். டேய் கரெக்ட்டா இருந்துக்க. இயாள ஏதாச்சும் அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது ரவுசு பண்ண கொண்டே தினமும் விட மாட்டேன் காலையில கொண்டே அப்படி. கைய கட்டிட்டு நிக்கிற வீடியோ பார்த்தா ஆரம்பிப்பாரு. நம்ம இப்படிதானே இருந்தோம். நம்ம உண்மையா இருந்துரணும் இல்லன்னா நமக்கு ஏதாவது நடந்துரும். இவர் வேற இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் பிலீவ் பண்ற கட்சி தானே. இவங்க தந்தை பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. அங்க யாகம் வளர்க்குறாங்க, பூஜை நடத்துறாங்க. அந்த இதுல ரேம்ப்ல வந்து ஏதோ தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்கும். அதனால ஏதாவது இந்த வீடியோக்கள எல்லாம் போட்டு போட்டு பார்த்து அந்த கார்ல வரப்ப ஜெயலலிதா அம்மா வரப்ப இப்படியே போய் நின்னுகிட்டு எல்லாம் பண்றது. இதெல்லாம் பார்த்து பார்த்து அது மாரி ரியலாவும் மண்டைக்குள்ள நெறைய ஓடும்ல. ரியல் லைஃப்ல என்னலாம் நடந்துச்சு. போட்டோல தான் இவ்வளவு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கை கட்டிட்டு நிக்கிறாரு. இதெல்லாம் போட்டோ. ரியலா என்னென்ன கொடுமைகள் அனுபவிச்சிருப்பாரு, என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாருன்னு நீங்க அவருக்கு தான் தெரியும். நீங்க சந்திரமுகி படம் பார்த்திருக்கீங்கல்ல? ம். அதுல வந்து ரஜினி வந்து அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே ஒரு டயலாக் சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியும். ம். கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, ம். கங்கா சந்திரமுகி மாரி நின்னா, ம். கங்கா சந்திரமுகி மாரி தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறுனா. அந்த அ. மாதிரி இவர் வந்து விஜய் வந்து தன்னைய வந்து அதிமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. தன்னை வந்து எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. தன்னை ஜெயலலிதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. அவர் வந்து காமராஜர்ன்னு இப்போ நினைச்சுக்கிட்டாரு. இப்ப அப்படியே வந்து மாறி முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் சினிமால ஓகே. ரியல் பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் செல்லுபடியாகுமாங்கிறது தான் எல்லாருக்குமான கேள்வி. நான் ம். திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். நீ கொள்கை தலைவர்ன்னு சொல்றீல்ல. காமராஜர சொல்ற, அண்ணாவ சொல்ற, பெரியார சொல்றீங்க எல்லாம் சொல்றீல்ல. அவங்க எல்லாம் யாருன்னு முதல்ல தெரியுமா உனக்கு முதல்ல? ஏன் அண்ணாவ பத்தி பேஸான விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அண்ணா தன் தம்பிமார் படையை எப்படி தயார்படுத்தினாருன்னு உனக்கு தெரியுமா? அண்ணா கட்சி ஆரம்பிச்சு அடுத்த 1 வருஷத்துல நடத்தின கூட்டங்களின் எண்ணிக்கை மட்டும் 1500க்கும் மேல. அண்ணா அத்தனை முறை தன்னுடைய தொண்டர்களை வந்து சந்திச்சாரு. அதுக்கு முன்னாடி திராவிடர் கழகத்துல இருக்கும்போது அண்ணா வந்து சந்திச்சிருக்கிறாரு பலமுறை. எல்லாமே அவர் வந்து நாடறிந்த ஒரு நபர். அண்ணாவின் பேச்சை கேட்பதற்காகவே கூட்டம் அப்படி வரும். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார். தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தார். தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து தன் தம்பிகளுக்காக எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு நீங்க பார்க்கணும். அது இன்னைக்கு தொகுத்தா இன்னைக்கு எத்தனை வால்யூம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கு எப்படி அரசியலை புகுத்தினாரு தெரியுமா? உள்ளூர் அரசியல் மட்டும் கிடையாது. உலக அரசியல் வரைக்கும் தன் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீ வந்து நெப்போலியன் போனபார்ட்ல இருந்து அந்த அந்த உலகத்துல இப்படி நடக்குது, அங்க அப்படி புரட்சி நடந்தது, ரஷ்ய புரட்சி இப்படி நடந்தது, பிரெஞ்சு புரட்சி இப்படி நடந்ததுன்னு உலக அரசியலை முழுக்க முழுக்க வந்து அண்ணா தன் தம்பிகளுக்கு பாடம் எடுத்தார். அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞர். கலைஞர் தன் உடன்பிறப்புகளுக்காக எழுதிய கட்டுரைகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? கடிதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? அது இன்னைக்கு எத்தனை வால்யூமா தொகுத்து வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் செயல்பட்ட செயல்பாடுகளின் எண்ணிக்கை உனக்கு தெரியுமா?
இவங்க ஈஸியா இன்னைக்கு பேசிட்டு போயிடுறது. அங்கிள், ஆமா, அங்கிள். ஆமா. இது மாதிரி ஆனா அவருடைய ஜெயலலிதா அம்மையார் இந்நேரத்துக்கு உயிரோட இருந்து, அவங்கள பார்த்து ஆன்டின்னு சொல்லிட்டு, இந்நேரத்துக்கு அவரு வந்து நிம்மதியா இருந்துட முடியும் அப்படின்னு நினைச்சிடலாமா? இப்படி நடக்கவே நடக்காது. அவர்தான் அவர்தான் ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. போட்டி வந்து 2 பேருக்கு தானா. ஒண்ணு திமுகவா இல்ல வந்து டிவிகவா. ஊர்ல இருக்கிறவன்லாம் எவனாவது சிரிச்சிருப்பான். நான் தான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இவர் தன்னை அதிமுகவனே நெனச்சுக்கிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? சந்திரமுகியாவே மாறிட்டாரு இவரு. இருக்கிறத விட, இவரு திமுகவை ஈஸியா வீழ்த்திரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. திமுக வந்து ஒண்ணுமே இல்ல. இவங்கெல்லாம் என்ன சும்மா மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சுட்டா ஒரு பாட்டுக்கு யாரோ ஏதோ ஒரு ஒரு புது புது கண்ணோட்டத்துல அப்படியே வந்துட்டாரு. ஈஸியா நினைச்சிட்டு இருக்காரு திமுக ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. திமுக தொண்டன பத்தி இவருக்கு தெரியலேன்னு அர்த்தம். திமுக தொண்டன் அவ்வளவு சாதாரணமா அப்படியெல்லாம் வந்து நீ அதிமுக காரன் கூட வேற கட்சிக்கு மாறி ஓட்டு போட்டுருவான். திமுக தொண்டன் அப்படி கிடையாது. திமுக தொண்டனை பத்தி இவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க. திமுக தொண்டன் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சான்னா தமிழ்நாடு அதிரி புதிரி ஆகும். அந்த அளவுக்கு வேலை இருக்கும். ஏன்னா களத்துல திமுக காரனோட செயல்பாடு அந்த மாதிரியான செயல்பாடு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுகளா இருக்கட்டும், இல்ல கட்சி செயல்பாடு ரீதியான விடயங்களா இருக்கட்டும், போராட்ட காலமா இருக்கட்டும், திமுக காரன் மாதிரி எவனாலும் இறங்கி வேலை செய்ய முடியாது. இது திமுகவுடைய எழுதப்படாத இது மாதிரி அது. அப்படியான இதுதான் செயல்பாட்டை கொண்ட கட்சி திமுக அந்த கட்சி. நம்ம எங்கேயோ இருந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? திமுகவுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றது. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, திமுகவுக்காக களமிறங்கி பேசக்கூடியவங்க, செயல்படக்கூடியவங்க எல்லாருமே ஏதோ காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஆர்டிபிஷியலா நடக்கிறது. இவங்கெல்லாம் தன்னெழுச்சியெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்த கட்டமைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. திமுகவுக்காகன்னு சொல்லிட்டு வேலை பார்க்கிறவங்க, காசுக்காக, இதுக்காக அப்படின்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க முழு மனதோட ஏதோ ஒரு விஷயத்தினால பயன்பட்டிருப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். நீங்க என்னதான் அவதூறு பரப்புனாலும், என்னதான் அவங்கள வீழ்த்தணும், அவங்கள முடக்கணும்னு நெனச்சாலும், அந்த முடங்கி கிடக்கிற குணம் வந்து அந்த அந்த ஒரு காரணத்தினால இயங்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்காது. இதுதான் இந்த கட்சியுடைய ஒரு பெரிய பலம்னு சொல்லணும். நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது எக்கச்சக்கம். திமுக செய்த சாதனைகள் அப்படிங்கிறது சொல்லி மாளாதது. சரிங்களா? கலைஞர் காலம் தொட்டு இன்னைக்கு அதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து ஏராளமான பேர். அண்ணாவுக்கு வந்து ஒரு கெடுவாய்ப்பாக கிடைச்சது என்னமோ 1½ வருஷம் தான். ஆனா அண்ணா செஞ்சு வச்சுட்டு போன அந்த ஒரு 3 விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எவனாலயும் மாத்த முடியாது. சுயமரியாதை திருமணம், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணது, தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கை தான் எப்பவுமே இருக்குன்னு சொன்னது. இந்த 3ம் அண்ணா பண்ணி வச்சுட்டு போன ஒரு பெரிய விடயம். இத இது 3யும் மாத்துறதுக்கு எவனாலயும் மாத்தணும்னு முடியாது. மாத்தணும்னு நெனச்சா, தமிழ்நாடு மக்கள் வந்து வெகுண்டு எழுவார்கள். அப்படி இது இது இத இது 3 இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்ட நான் தான் ஆள்றதா பொருள் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரியுமா தலைவருக்கு பாவம்? என்ன பண்றது? சரி, இன்னைக்கு அணில்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா வீட்டுக்கு வெளியும் 20 அடிக்கு கேட் எழுப்பி வச்சிருக்கிறாரு. இவர பாக்கறதுக்கு சரி பொதுக்கூட்டத்துக்கு தான் போலான்னு பார்த்தா, அங்கேயே ராம்புல பூரா கிரீஸ தடவி வச்சிருக்கிறாரு. அணில்கள் பாவம் மேல கத்துறானுங்க, திட்டுறானுங்க மாவட்ட செயலாளர்கள. எங்க அண்ணன் கண்டிப்பா இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்க மாட்டாரு. இது இந்த மாவட்ட செயலாளர்கள் பண்ற வேலை தான். அப்பவும் அவங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. கிரீஸ் தடவி எங்களை வந்து நீங்க நிறுத்த பாக்குறீங்களா? அப்படி ஆனா பாருங்க, சட்டையை கழட்டி அவனுங்க அந்த கிரீஸை தொடச்சிட்டு மேல ஏறிடலாம். அப்படிதான் ஏறி அந்த இதுக்கு மேல எல்லாம் போயிருக்கானுங்க, ரேம்புக்கு மேல எல்லாம். அவனுக்கு வந்து இந்த இதுக்கு மேல எல்லாம் ஏறாம இருக்க முடியாது. ஏங்க மரத்துக்கு மேல எல்லாம் ஏறி உட்கார்ந்துருக்கானுங்க. நானும் பாத்து எங்கேயுமே மரம் இல்ல. எப்படி ஏற மாட்டானுங்கன்னு நினைச்சேன். பார்த்தா மரத்துக்கு மேல எல்லாம் ஏறி எனக்கு உட்கார்ந்துருக்கானுங்க. எனக்கு உண்மையாலுமே என்ன தெரியுமா? விஜய் வந்து ரிப்பன் பில்டிங்க்கு அந்த போராட்டம் நடந்தது இல்லையா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அந்த இடத்துக்கு வராம இருந்தது என்னைய பொறுத்தவரைக்கும் நல்லதுன்னு தோணுச்சு. இல்லைன்னு வச்சுக்கங்க. ஆனா அந்த இடத்துல சுத்தி எங்கேயும் மரம் கிடையாது. டைரக்ட்டா ரிப்பன் பில்டிங் மேலயே இருப்பானுங்க. புஸ்ஸியானத வந்து கத்து கத்துன்னு கத்திருப்பாரு. ஏறாதீங்க, பில்டிங் மேல ஏறாதீங்கன்னு வந்து கத்து கத்துன்னு கத்திருப்பாரு அப்புறம். நேத்தைக்கும் வந்து ராஜ்மோகன் சொன்னாரு. "ஏங்க அங்க இருந்து இறங்குங்க, இங்க இருந்து இறங்குங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல. ஆனா முன்னாடி அளவுக்கு இல்ல. ஏன்னா அங்க பெருசா எதுவும் மேல ஏறுற இடங்கள் இல்ல. இது பெரிய மாநகர் மரம் இல்ல, ஓபன் மரம் இல்ல. மரம் இல்ல. ஆனாலும் எங்கேயோ இருக்கிற மரத்துல எல்லாம் ஏறி உட்கார்ந்து இருந்தானுங்க. உனக்கு மரத்துக்கு மேல ஏறாம இருக்க முடியாது. இந்த மரத்துக்கும் அணில்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. அது மாதிரி இந்த பாத்ரூமுக்கும் அணில்களுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு மாநாட்டிலயும் ஒவ்வொரு மாதிரி. முதல் மாநாட்டுல வந்து குடிக்க தண்ணி இல்லாம பாத்ரூம்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சானுங்க. இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டானுங்க.
என்ன அப்படின்னா குடிக்கிற தண்ணியை எடுத்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்றானுங்க. சோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும், பாராட்டணும். அது மாதிரி சேருக்கும் அணில்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. சேரை வந்து தூக்காதீங்க, சேரை கீழே வைங்க அப்படின்னு. சேரை உடைச்சு விடுவானுங்க எல்லா மாநாட்டிலையும். இப்ப நேத்திக்கும் உடைச்சிருக்கானுங்க சேரை. அது மாதிரி தலைவர் இருந்த சேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் கூட போய் செல்ஃபி எடுப்பானுங்க. சேரை தூக்கிட்டு இந்த மழை பெஞ்சதுன்னா தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு நிப்பானுங்க சேரு. இந்த மாதிரி சேருக்கும் நீங்க அணில்களுக்கும் அது உண்மையாலுமே ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ ஓப்பன் ஸ்டேடியம்ல வந்து இப்படி ஒரு விஷயத்த நடத்துற அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து நிழலுக்கு ஏதாவது நீ பண்ணி குடுத்துருக்கணும். நேத்து பாருங்க, கீழ வந்து ஃபுல்லா அந்த மேட் போட்டிருந்தாங்க. கிரீன் மேட் போட்டிருந்தாங்க. அதை எடுத்து எல்லாரும் மேல தலைக்கு மேல தூக்கி வச்சு அந்த நமக்கு வெயிலுக்காக நிக்க வேண்டிய ஒரு சூழல் கொஞ்சம் வந்து ஏற்பட்டுருச்சு. பாக்குறதுக்கு அது நம்ம கிண்டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும், அந்த இடத்துல வந்து அது ரொம்ப வேதனையா இருக்கும். நமக்கு வந்து என்னதான் இவங்க ரசிக வெறியில போறாங்க அப்படின்னு சொன்னாலும், அவங்க ஒரு மனித உயிரா நம்ம பார்க்கிறப்போ, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க திரும்ப திரும்ப அந்த மனநிலையிலே போறாங்க. பாவம் இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. தேவையில்லாம நம்ம போய் கஷ்டப்படுறோம்ன்றது புரிய மாட்டேங்குது. ஆனா விஜய் அவர்கள் அவரு தலைமையிலேயாவது இருக்கிற நபர்களாவது இத வந்து கொஞ்சம் சரி செஞ்சு, இதுக்கு ஒரு ஒரு பெரிய ஷெட் மாதிரி போட்டாவது ஏதாவது பண்ணலாம். அதுவும் கிடையாது. வெயில்லயே கிடந்து பாவம் அந்த மக்கள் காலையில இருந்து சாப்பிடாம அவங்களுக்கு ஒரு பயம். அவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, எங்கேயாவது வந்து ஏதாவது க்ளோஸ்டு ஸ்டேடியம் மாரி மேல கூரை கீரை போட்டோம்னா, கூரை மேல ஏறிருவானுங்களோன்னு ஒரு பயம் இவங்களுக்கு. அதனால தான் போட மாட்டேங்கிறானுங்க. அவங்களுக்கு என்ன ஆசையா என்ன? இல்ல அவரு அதுக்கு அது நெனச்சா பண்ணலாம். அவரெல்லாம் பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. ஆனா பண்ண மாட்டாங்க. கேட்டா எங்களுக்கு அண்ணன் எல்லாம் செஞ்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு அ ஒரு 1,00,000 பேராவது நிக்கிற அளவுக்காவது செட் பண்ணலாம்ல. கொஞ்சமாவது. அப்போ முடியாதவங்கள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிடலாம். இப்ப முடியாதவங்கன்னு ஒரு 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 கேட்டகரிக்கு ஆகுது. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தலை சுத்துது, மயக்கம் அடையறாங்க. இந்த மாரிலாம் ஆகுறாங்க. அப்ப அவங்களையாவது ஒதுக்குறதுக்காவது ஒரு இடம் வேணும் அப்படின்றப்போ, அங்க இடமே இல்ல. குழந்தையெல்லாம் தூக்கி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு அந்த கம்பிக்கு மேலலாம் தூக்கி குடுக்குறாங்க. குழந்தைக்கு முடியல அப்படின்ற நம்ம சம்திங். இந்த மாரிலாம் வந்து அவ்வளோ கஷ்டங்கள அனுபவிக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்த எதுக்கு அனுபவிக்கணும்? இவங்க வந்து எப்படின்னா, ஏதோ மக்களுக்காகவே வந்து நாங்க எவ்வளோ கஷ்டத்தையே சந்திச்சு நாங்க வந்து போராடுவோம். இல்ல நாங்க வந்து இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம்னா பரவால்ல. இவங்க எல்லாருமே வந்திருக்கிற குறிக்கோள பாருங்க. எனக்கு விஜய பார்க்கணும். அவங்க சொல்றது எல்லாம் அப்படிதான் இருக்கும். கட்சி கொள்கை என்னன்னு கேட்டா, தெரியலன்றாங்க. அதெல்லாம் எதுக்குங்க கேட்கிறீங்க? அது தெரியாது. கட்சி கொள்கை தலைவர்களே யாருன்னு தெரியல. நான் என்னுடைய இருந்தா காணொளியில தானங்க தெரியும். ஆ இருந்தா தானே தெரியும். அதான் இல்லையே! இல்ல அவங்க ஒரு இல்லாத 5 ஒண்ணு பேர எதுக்கு சொல்றாங்க. பேசணும்? அந்த 5 பேர கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. தந்தை பெரியாரே ஞாபகம் இல்ல. ஒரு பையன் வந்து வீடியோல சொல்றாப்ல. நான் என்னுடைய வீடியோலலாம் போட்டிருக்கேன். கட்சி கொள்கை தலைவர்களே யாருன்னு தெரியல. கொள்கை தான் என்னன்னு தெரியலன்னு பார்த்தா, தலைவர்களே யாருன்னு தெரியல. அது மாதிரி எதுக்கு வந்தோம் அப்படின்றது பார்த்தா, விஜய புடிக்கும். விஜய ஒரு தடவையாவது பார்த்துரணும். அதுதான் அவங்க மனசுல இருக்க ஒழிய அரசியல். இப்ப அண்ணாவ புதுசா ஆட் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர பத்தி ஆட் பண்ணியிருக்காரு இந்த போட்டோஸ்ல. அப்போ ஏதாவது பேசுவாரா? அண்ணாவ பத்தி என்ன பேச போறாரு? அண்ணா வந்து திமுக ஆரம்பிச்சாராச்சே. எம்ஜிஆர் என்ன பேசுவாரு? எம்ஜிஆர பத்தி என்ன பேசுவாரு? அப்ப இந்த ஆர்வமோ, அரசியல கத்துக்கணும், அ என்ன பேச போறோம் அந்த இதுவும் கிடையாது. அங்க வந்து பேசின விஜய் அவர்களும் வந்து அரசியல்லாம் பேசல. அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க எதுக்காக வந்தாங்களோ, அத மட்டும் ஃபீட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ஆக்சுவல் அரசியல் பேச ஆரம்பிச்சாக்க, அந்த இடத்துல கூட்டமே கூடாது. எல்லாம் ஓடிரும். இந்த சினிமா டயலாக்ஸ் விட்டுக்கிட்டு. ஏன்னா, இந்த அணில்களுக்கு வந்து பின்னாடி பேக்கிரவுண்ட்ல எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்து, அந்த இதெல்லாம் கட் பண்ணி ரீல்ஸ் போடணும். சிங்கம், சிங்கம்ல தான் வரும் அப்டின்ட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது சிங்கத்த வச்சு, அது ஏதாவது இந்த மாரிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து ஏதாவது 4, 5 இது தேறாதா? அவ்வளோதான் அவங்களுக்கு. அது மாரி 4 ட்ரோன் ஷாட்ஸு. பாருங்க கூட்டம் அப்படியே அந்த பிஜிஎம்லாம் போட்டு அதுதான் அவங்களுக்கு வேணும். நன்றி தோழர். இவ்வளவு நேரம் பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. ஆ டிஸ்டாக் மற்றும் குரல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக குரல் மற்றும் டிஸ்டாக் சேனலை பாருங்க. உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வாய்ப்பாக நகர்த்துகிறது. ஸோ அதற்காக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் அமுத்திருங்க. நன்றி.